கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 8 பாஜக தலைவர்களை கூப்பிட்டுருக்காரு. அண்ணாமலையும் கூப்பிட்டாராம் அமித்ஷா. ஆனால் அண்ணாமலையால் போக முடியல. அவர் இன்னும் ஒரு திருமணம் இருந்தது, ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவதை தவிர்த்துருக்காரு. போன மற்ற தலைவர்கள்லாம் காட்சி எடுத்துட்டாராம் அமித்ஷா. கூட்டணி ஏன் ஒன்றும் அமைக்கலை. நான் அதிமுக கூட்டணி அமைச்சிட்டு போனேன். போய் 6 மாதம் ஆகுது. அண்ணாமலை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஆஃபீஸ் வரீங்க, சாப்பிட்றீங்க, கடலை சாப்பிட்றீங்க, போகிறீங்களே தவிர இது ஒரு டெவலப்மெண்ட். தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குன்றது நீங்கள் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம் அமித்ஷா. கூட்டணியை டெவலப் பண்ணுறதுக்கு சொன்னேன். நீங்கள் டிடிவியை சசிகலா வெளியில் அனுப்புறீங்க, பன்னீர்செல்வத்தை வெளில அனுப்பிச்சிங்க. அது சொன்னால் இல்லைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது. ஏன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கல? இல்லை, அதை திட்டமிட்டே இப்போ தடுத்துருக்காங்க. அதிமுக காரங்க செய்கிறாங்கன்னா ஐயா எடப்பாடிக்கு பிடிக்காது, ஓகே. பிஜேபி இதை செய்யறதுக்கான காரணம் என்ன? நயினார் நாகேந்திரன் செய்யறதுக்கான காரணம் என்ன? அமித்ஷா சொல்கிறாரா, எடப்பாடி சொன்னதுனால நீங்கள் 2 பேரையும் பார்க்க விடாமல் பண்ணேன்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி சொல்லி இவங்க 2 பேரையும் கூப்பிடாம இல்லை, வேற ஏதோ உள்குத்து நடக்குது. மக்கள் நல கூட்டணி, புதிய மக்கள் நல கூட்டணியில் இருக்க போகிறது, தலைமையை தாங்க போகிறது ஓபிஎஸ், கூட இருக்க போகிறது டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா. இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள்லாம் டிஎம்கேக்கே வரவேணான்ட்டாரோம். என்ன நடக்க போகுது பாருங்கள். நாளைக்கு டெல்லியிலே அந்த தலைவர்கள்லாம் நேராக படையெடுக்க போகிறது டிடிவி தினகரன் விட்டுக்கும், சசிகலா விட்டுக்கணும். எழுதி வச்சுக்கணும். எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார்? நம்பர் 1 லிஸ்ட்டில் ஓபிஎஸ், 2வது செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு ஈகோ வட எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் அவர் இருக்கார். இப்போ நடப்பவைகள்லாம் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் லாபம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அமித்ஷாவை சந்தித்த தமிழக பாஜக தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் போகலை, என்னதான் நடக்குது? டிடிவி தினகரன் அவர்கள் நான் அந்த கூட்டணியிலே இல்லை, விலகிறேன்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா நேற்று ரொம்ப கோபமாக இருந்ததாக கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 8 பாஜக தலைவர்களை கூப்பிட்டுருக்காரு. அண்ணாமலையும் கூப்பிட்டாராம் அமித்ஷா. ஆனால் அண்ணாமலையால் போக முடியல. அவர் இன்னும் ஒரு திருமணம் இருந்தது, ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவதை தவிர்த்துருக்காரு. போன மற்ற தலைவர்கள்லாம் காட்சி எடுத்துட்டாராம் அமித்ஷா. கூட்டணி ஏன் ஒன்றும் அமைக்கலை. நான் அதிமுக கூட்டணி அமைச்சிட்டு போனேன். போய் 6 மாதம் ஆகுது. சரி, அதிமுகவுக்கு நான் தேவைப்படுறது, ஏன்னா அது பெரிய கட்சி, பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ வந்தால் தான் முடியும். சரி, நாங்கள் அது பண்ணிட்டோம். சின்ன கட்சியெல்லாம் ஏன் நீங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தயங்குறீங்க? விஜயகாந்த் ஒய்ஃபை கூப்பிட்டு, பிரேமலதா கூப்பிட்டு, மேடம் வாங்க அப்படின்னு டெல்லி கூப்பிட்டு வந்தீங்களா? அங்கே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த மாதிரி டிஎம்கே பக்கம் போகுது, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பாமக 2ஆக உடையுது. சரி, 2ஆக உடையிட்டு நமக்கு நல்லதுதான். அன்புமணியாக நம்ம பக்கம் கொண்டாந்தீங்களா? அதுவும் பண்ணல. சீமானை கொண்டாந்தீங்களா? சீமான் ஓரளவுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும்போதே அவரை வளைச்சி போடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் எந்த நடவடிக்கையும் கட்சி சார்பாக 6 மாதமாக எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலை. அண்ணாமலை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஆஃபீஸ் வரீங்க, சாப்பிட்றீங்க, கடலை சாப்பிட்றீங்க, போகிறீங்களே தவிர இது ஒரு டெவலப்மெண்ட். தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குன்றது நீங்கள் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம் அமித்ஷா. டியூ ரிமெம்பர்? டியூ நோ ஒன்லி 8 months ஃபார் எலெக்ஷன்ஸ்? என்ன பண்ணுறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு? இல்லை நாங்கள் வளர்க்குறோம். பூத் கமிட்டி மீட்டிங்கு போட்டேன், நான் ஆள் இல்லை, நான் பார்த்தேன் என் கண்ணை எதிர, எங்கிட்ட கதை விடாதீங்க. பூத் கமிட்டி மீட்டிங் திருநெல்வேலியில் ஆள் இல்லை. திருநெல்வேலியே ஆள் இல்லைன்னா சென்னையில் எப்படி ஆள் வரும்? கட்சியை கிரவுண்ட் லெவல்லேருந்து வழங்க நான் தலையாக நானும் மோடியும் கத்திட்டுருக்கோம். அடிமட்டத்துலேருந்து கட்சியை உருவாக்குங்க. நீங்கள் மேல்மட்ட தலைவர்கள் அதிகமாக உருவாக்கிட்டு வரீங்க. அடிமட்ட தொண்டனே இல்லை. பூத் கமிட்டியில் உட்காரத்துக்கு பூத் கிடையாது. தேர்தல் நேரத்தில் 3 மணிக்கு அப்புறம் 3 மணிலேருந்து 5 மணி தான் குரூஷியல் டைம் இப்போ கள்ளவாக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சி ஏஜென்ட்லாம் அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டுறது பணம் கொடுத்து எப்படியோ ஒன்று கையில் ஆளுக்கு 20,000 கொடுத்தா அவன் 3 மணிக்கு டீ சாப்பிட போயிட்டு வரமாட்டான்.
பாஜமாயிடும், ரொம்ப கிளவராக பாஜமாகி பணத்தை கொடுத்துருவாங்க. போனாவிட்டு 2 பேரும் பேசின்னு நீ 60% குத்து, நான் 40% குத்துறேன், இதான் எலெக்ஷன் ஆஃபீஸர் கண்ணை முடிக்க அந்த பக்கம் திரும்பியோ குத்து அப்படிம்பாங்க. அந்த 3லேருந்து 5 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போலிங் அப்போ தான் நடக்கும். இது காலங்காலமாக இவிஎம் வரத்துக்கு முன்னாடியும் பேலட் பாக்ஸ்லையும் நடக்கிற ஒரு சமாச்சாரம். எப்பவுமே போஸ்ட் லஞ்ச் ஏறும் உங்களுக்கு. இதுதான் சீக்ரெட். இந்த சீக்ரெட்டையாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து பூத் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்களா? பிஜேபிக்காரங்கிட்ட 10,000 ரூபா கொடுத்தா மூஞ்சியை தூக்கி அடிச்சுட்டு நான் வாங்க மாட்டேன், நான் பூத்தில் 6 மணி வரைக்கும் உட்காருவேன், ஓட்டு முடிஞ்சு சீல் வைக்கிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் உங்கள் கட்சியில் இருக்கான்? பதில் சொல்ல முடியல. அண்ணாமலை இருந்ததுக்கு அப்புறமா இல்லை இப்போமா? இப்போ அவர் கேட்குறாரு, இப்போ தேர்தல் நடந்ததுன்னா பூத்தில் 6 மணி வரைக்கும் இருந்து பணம் வாங்காமல் கட்சிக்கோசரம் பாடுபடுறவன் எவ்வளோ பேர் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்க. எவ்வளோ பூத் இருக்குது தமிழ்நாட்டில்? 834 சீட் எவ்வளோ பூத் வரும் பாருங்க. அந்த பூத் எண்ணிக்கையாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். கேட்டு சொன்னால் நான் பாலிடிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்கீங்களே தவிர யாராவது மத்திய மந்திரி வந்தால் மூஞ்ச காட்டுறீங்க, மாலை போடுறீங்க, ஷால் போடுறீங்க. டெல்லியில் வந்து அவன் போஸ்ட் கேட்குறீங்க, 2 போஸ்ட் 3 போஸ்ட் வாங்கிக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? கட்சிக்கு வாங்கி விட்டார், வெளுத்து வாங்கி விட்டார். கூட்டணியை டெவலப் பண்ணுறதுக்கு சொன்னேன், நீங்கள் டிடிவியை சசிகலா வெளியில் அனுப்புறீங்க, பன்னீர்செல்வத்தை வெளில அனுப்பிச்சிங்க. அது சொன்னால் இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஏன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கல? எங்கள் தப்பா? பிரைம் மினிஸ்டர் வந்த போதும் நான் வந்த போதும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கட்சியோட லெட்டர் பேடில் எனக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கோ பிஎம்ஓக்கோ ஒரு லெட்டர், டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வாண்ட்ஸ் டு மீட் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், கைண்ட்லி கிவ் அப்பாயின்மெண்ட். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் சாதாரணமாக நீங்கள் நானும் பார்க்க முடியும். இல்லை, அதை திட்டமிட்டே இப்போ தடுத்துருக்காங்க. அதிமுக காரங்க செய்கிறாங்கன்னா ஐயா எடப்பாடிக்கு பிடிக்காது, ஓகே. பிஜேபி இதை செய்யறதுக்கான காரணம் என்ன? நயினார் நாகேந்திரன் செய்யறதுக்கான காரணம் என்ன? பிஜேபி அமித்ஷா சொல்கிறாரா, எடப்பாடி சொன்னதுனால நீங்கள் 2 பேரையும் பார்க்க விடாமல் பண்ணேன்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எடப்பாடி சொல்லி இவங்க 2 பேரையும் கூப்பிடாம இல்லை, வேற ஏதோ உள்குத்து நடக்குது. நாளைக்கு அவங்க 2 பேர் வந்தால் இவர் பாப்புலர் போயிடுவோம் அப்படின்னா ஒரே கம்யூனிட்டி, ஓகே, அது கம்யூனிட்டி பேசிஸில் வேற. ஸோ என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும்னா, அமித்ஷா சொன்ன எல்லாம் எனக்கு தெரியும், தமிழ்நாடு நடக்குது எல்லா நியூஸ் எனக்கு டேபிளுக்கு வருது. இந்த உட்கட்சி சண்டை நல்லா இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வழக்க பார்க்கணுமே தவிர திருப்பி சீரழிய பார்க்காதீங்க அப்படின்னு வாங்குன்னு வாங்கி லெஃப்ட் அண்ட் ரைட் பரேட் எடுத்தார். எல்லா லீடர்ஸும் எல்லாத்துலேயும் பரேட் எடுத்தார். இல்லை, இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் 5ஆம் தேதிக்கு மேலே நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் சொல்ல போகிறேங்கிறாங்க. தனி ஒரு கூட்டணி கிரியேட் ஆகுதா? அதை எப்படி? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சிக்கு வரத்துக்கு போது வேணுன்ட்டே திருமாவளவன், வைகோ, வாசன்ல மக்கள், விஜயகாந்த் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சாங்க. அது ஜெயலலிதாவால் அமைக்கப்பட்ட கூட்டணி, ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு. திருப்பி ஜெயலலிதா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. கலைஞர் வந்து சாகிற வரைக்கும் வைகோவையோ திருமாவையோ மன்னிக்கல, நாம வச்சுக்கோ. அவர் முதலமைச்சராக வர வேண்டிய தருணம் அது. அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஜெயலலிதா பார்த்தது அந்த மூளை ஜாஸ்தி, எப்படா உடைக்க நான் மக்கள் நலி கூட்டி போட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டு, ஆன்டி ஏடிஎம் ஓட்டில் ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. அந்த டெக்னிக்கை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு. இப்போ மக்கள் நல கூட்டணி, புதிய மக்கள் நல கூட்டணியில் இருக்க போகிறது, தலைமையை தாங்க போகிறது ஓபிஎஸ், கூட இருக்க போகிறது டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா. இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள்லாம் டிஎம்கேக்கே வரவேணான்னு தரோம் சார், நீங்கள் டிஎம்கேக்கு வரவேணாம், கட்சியில் கார்டுகள்லாம் வாங்கி ஒன்றும் பண்ணாதீங்க, ஜெயலலிதா அதிமுகன்னு ஆரம்பிங்க, ஏதாவது அமமுகன்னு ஒன்று வைங்க, வச்சு போட்டி போட்டு. ஏன்னா தினகரனால் ஒரு 30 சீட் வரைக்கும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு, எனக்கு, தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். தினகரனால் ஜெயிக்க முடியாது, பட் தோக்கடிக்க முடியும். அந்த பவர் அவற்று. அது குருமூர்த்தியை ஓப்பனாக ஒத்துட்டார். பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது, அசம்பிளி தேர்தலில் தான் தோத்து போனதுக்கு காரணம் டிடிவி தினகரன் தான் சொன்ன ஒரு பாஜக தலைவர் எச் ராஜா காரைக்குடியில். ஸோ அப்படிப்பட்ட டிடிவி தினகரனை எப்படி நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னு காட்சி எடுத்திருக்காரு. அது சொன்னாலும் இல்லைங்க எடப்பாடிக்கு பிடிக்கலன்னு. ஓ அப்படியா, எங்கிட்ட என்னோட நாலேஜ் கொண்டு வந்தீங்களா சார்? எடப்பாடிக்கு பிடிக்கல டிடிவி தினகரனை வரக்கூடாதுன்னு சொன்னார், ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு சொன்னார், எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வேறு விதமாக டீல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கிட்ட இதை மறைச்சிட்டீங்க.
இப்போ வெளியில் வந்துடுச்சு. இப்போ யார் அப்பாயின்மெண்ட் கேட்டால் யார் அப்பாயின்மெண்ட் கேட்கல. நயினார் சொல்லலாம் என்கிட்ட கேட்டு தான் நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க, என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னீங்களான்னு கேட்டார். நயினார்ஜி என்கிட்ட சொன்னீங்களா அந்த வார்த்தையை? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க, என்கிட்ட சொல்ல நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு. அமித்ஷாக்கு என்ன கோவம்னா டிடிவி தினகரன் விட்டது பெரிய நஷ்டம்னு நினைக்கிறார். ஓபிஎஸை விட்டதும் நஷ்டம். அவரு நான் பேலன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்னங்க? இந்த பக்கம் எடப்பாடி பேலன்ஸ் பண்ணுறேன், இந்த பக்கம் ஓபிஎஸ் டிடிவி பேலன்ஸ் பண்ணுறேன். எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. தமிழ்நாடு நீங்கள் ஒன்றும் இன்சார்ஜ் இல்லை, நாங்கள் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு போட்டு வருத்தி எடுத்துட்டார். என்ன நடக்க போகுது பாருங்கள். நாளைக்கு டெல்லியிலே அந்த தலைவர்கள்லாம் நேராக படையெடுக்க போகிறது டிடிவி தினகரன் விட்டுக்கோ, சசிகலா விட்டுக்கணும். எழுதி வச்சுக்கோ சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் தலைமையில் வந்து ஒரு இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி உருவாக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. இதனால அவங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கண்டிப்பா. திமுகவுக்கு லாபம்னா அப்படி எப்படி அவங்க கமிட்மெண்ட்ல போவாங்க? இல்லை அவங்களுக்கு நீங்கள் இப்படி பார்க்கணும். எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார்? நம்பர் 1 லிஸ்ட்டில் ஓபிஎஸ், 2வது செங்கோட்டையன், 3வது டிடிவி. இவங்கெல்லாம் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள், எடப்பாடியால் துன்பம் அளிக்கப்பட்டவர்கள். காலில் விழுற என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கூட எடுத்துக்கலைன்னா அவங்க தன்மானத்துக்கு எவ்வளோ இழுக்குன்னு பாருங்க. 3 பேருமே சொன்னாங்க காலில் விழுறோம், எங்களுக்கு திருப்பி எடுத்துக்கங்க, எனக்கு பதவியே வேண்டாம். ஓபிஎஸ் சொன்னாங்க எனக்கு பதவியே வேண்டாம் பாருங்க. அப்பவும் முடியாதுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமான ஈகோ இருக்கும். அது கூட இல்லாமல் அரசியல் இருக்க முடியாது. எஸ்டி சோமசுவரன் ஒருத்தர் இருந்தார், தூங்கிட்டே போவார். அந்த மாதிரி மந்திரி, ஏன்னா இவரும் முதலமைச்சராக இருந்தவர். ஓபிஎஸை குறைச்சி முடி போட முடியாது. இப்போ என்ன திமுக என்ன சொல்லுதுன்னா, இவங்களால் தனி கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு உங்களுக்கு பண்ணி வந்து அதெல்லாம் கஷ்டம், உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஒரு 3வது அணியாக ஸ்ட்ராங்காக 3 பேரும் செங்கோட்டையன் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக எதிர்ப்பே வச்சுக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை திட்டு கூட வேணாம், அதிமுக எதிர்ப்பீங்க. அப்படி பண்ணால் அதிமுக செங்கலை உருவ முடியும் திரும்ப ஒரு கட்டமைப்பு. ஏன்னா அசம்பிளி தேர்தலில் 1000-2000 வாக்குகள் கூட வாக்கு வித்தியாசத்தை வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடியது. பார்லிமெண்ட் மாதிரி லட்சக்கணக்கு கிடையாது. அப்பா ஒரு ஓட்டில் தோற்று போனார், 82 ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு ராதாபுரத்தில். அதனால் 100 ஓட்டில் ஜெயிச்சவன், 50 ஓட்டில் ஜெயிச்சவன், 1000 ஓட்டில் ஜெயிச்சவன் அதிகம் சட்டசபை தேர்தல். அந்த மாதிரி ஆனால் இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் டிஎம்கேவை பீட் பண்ணுறதுக்கு எவனும் கிடையாது. அந்த அளவு கால்குலேட் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். கலைஞர் கற்றுக் கொடுத்த பாடம். ஸோ எங்களுக்கு நீங்கள் அகேன்ஸ்டாக இருக்கணும், ஏடிஎம்கே அகேன்ஸ்டாக அந்த வாக்கு பிடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இப்போ 65 50 67 சீட்டு இருக்குது, 40 சீட்டாக குறைங்க, அதிமுகவை காலி பண்ணுங்க, நான் உங்களை உள்ளே கொண்டாந்துறேன், எதாவது பண்ணுறோம், அது நான் முதல்ல உள்ளே வந்துடுறோம். செங்கோட்டையனுக்கு ஈகோ வட எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவர் இருக்கார். ஓபிஎஸ் கேட்கவே வேணாம், 2 பேருக்கும் ஜென்ம பகையாயிடுச்சு, 2 பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. அரசியல் அனாதிகள் ஆயிட்டாங்களான்னா சார்ட் ஆஃப் அந்த அளவுக்கு போகாட்டி கூட அதை நோக்கி போயிட்டு இருக்கார்கள்னு சொல்லுவேன். ஓபிஎஸோ டிடிவியோ இந்த கும்பலோ சசிகலாவோ அந்த அரசியல் அனாதிகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி அமைச்சர்னா செங்கோட்டையனுக்கு அதிமுக வந்தால் திமுக வந்தால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓபிஎஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லை. ஓபிஎஸ் என் மேலே இந்த கேஸை மட்டும் எடுத்துருங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஒரு மறுவாழ்வு கொடுங்க, ஸ்பீக்கராக போடுங்க, ஏதாவது ஒன்று. அடுத்த வாட்டி அப்பாவும் ஸ்பீக்கர் கிடையாது, ஸோ ஓபிஎஸ் ஸ்பீக்கராக போட்டேன்னா அப்போ திமுக பக்கம் போவார் அவர். திமுக வேணாம், அதிமுகலேருந்து ஒருத்தர் நான் ஸ்பீக்கராக போடுவேன், அது சாத்தியமா சார்? அந்த மாதிரி பண்ணுறது அது பண்ணலாம். ஒரு முதலமைச்சர்ன்ற ஃபார்மர் முதலமைச்சர்ன்ற முறையில் அவருக்கு மரியாதை கொடுக்க உட்கார வைக்கலாம். இதெல்லாம் ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு, தெரியல எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு. அந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு ஒரு மரியாதை, ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் இல்லை, அந்த லெவலில் ஒரு மரியாதை பண்ணி அவரை உயர்த்தி வச்சு, இது எடப்பாடி பண்ண மாட்டார். நாளைக்கு ஓபிஎஸ் எடப்பாடிட்டு போனால் கூட செல்லா காசு தான், எம்எல்ஏ சீட்டாக கொடுப்பாரான்னு தெரியாது. அட்லீஸ்ட் இங்கேயாவது கொஞ்சம் மானத்தோட மரியாதையோட வாழலாம்
இந்த கால்குலேஷன் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிளான்ல என்ன பிளான்ல இருக்கோம்னு பேசுகிறோமே தவிர அந்த பிளான் எப்படி திரும்பவும் நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம கையில் இல்லை. நம்ம இப்போ இருக்கிற பிளான் பிரகாரம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அதிமுக வாக்க பிழைக்கிறது இவங்க வேலையாக அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், செங்கோட்டையனை டெல்லி கூப்பிட்டு பேசிச்சே, ஏன் அதை டெல்லி பயன்படுத்தலை, டெல்லியோட மூவாக கூட இருக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. எடப்பாடி உள்ளே வந்தாவிட்டு செங்கோட்டையனுக்கு டெல்லியில் வேலை இல்லை. எடப்பாடி வரலன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, செங்கோட்டை வச்சு கட்சி ரெண்டாக வச்சிருப்பாங்க. அதுக்கு இல்லடி அவங்க பிஜேபி அதுக்கு கட்சி உடைக்கிறதுல அவங்க பெயர் பெற்றவர்கள். அதிமுக ரெண்டாக உடைச்சிருப்பான். எடப்பாடியே வந்து லட்டு மாதிரி தூக்கின்னு வந்தாவிட்டு அவங்க எது கை வைக்க போகிறாங்க. ஸோ செங்கோட்டையன் இஸ் பிகம் ரிடண்டன்ட் ஃபார் பிஜேபி. இப்போ அதிமுக நிலைமை அப்போ என்னதான் சார், யார் போவா, இனி எந்த கட்சி கூட்டணி போகும், யாரோட அவங்க கூட்டணி அமைக்க போகிறாங்க? ஏன்னா இப்போ வரைக்கும் தெரியுது விஜய் அவர்கள் தனியாக தான் ஒரு ஃபார்ம் பண்ண போகிறாரு. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி புதுசாக ஒன்று உருவாக்கும், திமுக கூட்டணி உடையாதுன்ட்டீங்க. இங்கே அப்போ என்னதான் நடக்க போகுது? ராகுல் காந்தியை வந்து ஸ்டாலின் இப்போ பாட்னாவில் மீட் பண்ணும்போது விஜயை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ராகுல் சொன்னா, ஸ்டாலின்ஜி தமிழ்நாடு காங்கிரஸ் வில் பி வித் யூ, உங்கள் கூட இருக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க, விஜய் கடலாம் நாங்கள் போக மாட்டோம், அந்த உறுதிமொழி நான் கொடுக்குறேன். அந்த உறுதிமொழியை வாங்கிட்டு வந்துட்டார் ஸ்டாலின். ஜெர்மனி போகிறதுக்கு முன்னாடி ராகுலை பார்த்து அந்த உறுதிமொழியை பேசி விஜயை பற்றி பேசி வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ராகுலை மீறி விஜய் பக்கம் போகுமானா போகாது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 சீட் கொடுக்குறது அவ்வளோ எடுத்துக்கோ, 4 சீட் தான் எடுத்துக்கப்போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை. அப்படின்னு பண்ணால் காங்கிரஸ் போச்சுன்னா தான் விசிகே போகும், விசிகே போச்சுன்னா தான் எம்டிஎம்கே போகும். காங்கிரஸே போல வச்சுக்கோங்க, இது 2 கட்சியும் போகாது. ஸோ டிஎம்கே கூட்டணி இன்டாக்டாக. திமுகவோட பலமே கூட்டணி தான். திமுகவை ஜெயிக்கிறது எப்பவுமே கூட்டணி தான் ஜெயிக்க வைக்குது. திமுகவோட கொள்கைகள் ஜெயிக்க வைக்கிறது இல்லை, கூட்டணி தான் ஜெயிக்க வைக்குது. அப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காகவும் எதிர்கூட்டணி வீக்காக இருந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு பதில் கேள்வியிலேயே பதில் இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடியை வந்து இன்னும் கொஞ்சம் தாஜா பண்ணிட்டு போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு அமித்ஷா சொல்கிறார். அமித்ஷா சொல்கிறதுலாம் எடப்பாடி மனசு கொண்டாதபடி நடந்துக்கங்க, அவர் போன மீட்டிங்லாம் போங்க, அட்டன் பண்ணுங்க. அதில் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் தான் அண்ணாமலையை வச்சு அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு சொன்ன வச்சதுக்கு காரணம் டெல்லி தலைமை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா எடப்பாடியும் உஷாராக இருப்பார்ல, அப்போ பாஜகவோட நம்ம ஏன் பயணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட நெருங்கும் போது கூட அவர் வேலையை காமிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு முக்கியமான அதிமுக தலைவர் சொன்னார் என்கிட்ட, ஐயா நீங்கள் எல்லாம் சண்டை போடுறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, வேடிக்கை பாருங்கள், எடப்பாடியை பற்றி உங்களுக்கு தெரியாது, சேலத்துக்காரர் அவர், பயங்கர மூளை உள்ளவர். எலெக்ஷன் நேரத்தில் கரெக்டாக விஜய் காங்கிரஸ் அதிமுக 3 கூட்டணி அமைச்சாரா 60%. ஆனால் அப்படி காங்கிரஸ் வராட்டி கூட விஜய் அதிமுக சேர்ந்தா கூட போதும், 50% வந்துடும். ஒரு துணை முதலமைச்சர் தான் நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோ, காங்கிரஸ் வர வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி கால்குலேஷன்லையும் போகலாம். அவர் 2 மைண்டாக இருக்கார் எடப்பாடி. ஒன்று பாஜகவோட போகிறது, இப்போ இருக்கிற நிலவர பிரகாரம் அது தொடர்ந்தால் கூட்டணிக்கு நல்லது. திருப்பி இந்த கூட்டணி பிரச்சனைகள் வெடித்து சதறி திருப்பி இதே மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா குவைட்டாக கட்டி விட்டு விஜயோட போய் சேர்ந்தாருன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அப்போ பாஜக தனித்து விடப்படும். யார் கூட்டணி? இப்போ திரும்பவும் அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வரதுக்கும் ஜி.கே. வாசன், அப்புறம் வந்து இது ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி, அன்புமணி வருவாரான்னு தெரியாது. அவர் ஒரு துண்டை போட்டு, ராமதாஸ் துண்டை போட்டு வச்சிட்டார் டிஎம்கேட்ட. பிரேமலதாவும் டிஎம்கே 2 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிச்சான். எம்எல்ஏ எங்களுக்கு வந்தால் போதும், ஏன்னா டிஎம்கே ஜெயிச்சு வச்சு காட்ட முடியும். பிரேமலதா 1-2 சீட்டு கூட பரவாயில்ல, எம்பி வழக்கமாக கேட்கும், அவங்க ஓகே பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தா வச்சுங்க. அவங்க கூட்டணியை பலப்படுத்திட்டாங்கன்னா பாஜக தனித்து விடப்படும். பெரிய டேஞ்சர் அது. ஒன்றுமே எல்லாம் போடுமே, கவுந்து கப்பலாக போடுமே. அதிமுகவும் பெரிய கேள்விக்குறியாயிருமே. அதிமுக விஜயோட போய் சேர்ந்துடும். அதிமுக விஜயோட சேர்ந்து அது ஒரு கூட்டணி அமைச்சிடும். அது விஜய் கேம் நல்லா ஆடுறாரு. திமுக திட்டுறார், பிஜேபி திட்டுறார், அதிமுக திட்ட மாட்டேங்கிறார். அவர் கேட்டு மீடியாவை மீட் பண்றது இல்லை அவர், அது வேற விஷயம். மீடியாவை சந்திக்காத ஒரு தலைவர் சீமான் மாதிரி இருக்கணும். எங்க போய் மைக்க பிடிச்சாலும் பேசும். அவர் பிடிக்கிறது, அவர் பேசுறது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, பிடிக்காம போகிறதோ, தப்பாக பேசுகிறேன்,
அவர் மாதிரி ஒரு பிஆர் இல்ல சீமானா அப்ப அந்த இடத்துல தனித்து தானே நிக்கிறாரு, அதுவும் கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சீமானுக்கு ஏன் கொண்டு வரலன்னு அமித்ஷா கேட்டார். பாஜக சீமான் ஏன் பாஜக கொண்டு வரல? ஏன் பேசி தீர்க்க முடியாதவைகள் என்ன? அவரும் திராவிடத்தை எதிர்க்கார், நீங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறீங்க. அவர் தமிழ் தேசியன்றார், நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரி இல்லை. பாஜக தமிழ் எதிரி இல்லை, ஏதோ சாஃப்ட் அவரு சாஃப்ட் இந்துத்துவா. சீமான் நீங்கள் இந்துத்துவா. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுட்டு ஏன் நீங்கள் சீமானோட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது? பேசி பார்த்தீங்களா? ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு சக்தி கிடையாது. யாராவது குத்துரும், டெல்லியில் போய் பேசு, போய் அவங்கள்ட்ட போ. ஆனால் அப்படி வளர்ந்தே பழக்கப்பட்டவங்க அண்ணாமலை அதை உடைச்சார், அந்த இமேஜை உடைச்சார். அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்தார். ஏன்னா அவருக்கு மோடியோட ஆசி இருந்தது, அமித்ஷாவோட ஆசி இருந்தது, பிஎல் சந்தோஷோட ஆசி இருந்தது. அண்ணாமலை யாரும் கேள்வி கேட்க முடியல. அவர் பீரியடில் அவர் தான் தலைவர், அவர் வச்சதான் சட்டம். தப்போ ரைட் அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு மனநிலை இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது தான் டெல்லியோட வருத்தம். புரியுதா உங்களுக்கு? அந்த மனநிலை ஏன் நீங்கள் முடிவெடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் பயப்படுறீங்க? இல்லை சார் முதல்ல ஃபோன் எடுங்கண்ணா, அப்புறம் முடிவெடுங்க. முதல்ல ஃபோன் எடுங்க, அப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு கருத்தை விட்டுருக்காரு. ஸோ இப்போ நடப்பவைகள்லாம் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் லாபம். அது பிடிக்கிறதோ பிடிக்கல வேற விஷயம். திமுக அட்வான்டேஜ், டிஎம்கே. அப்போ இவங்களுக்கு ஃபுல்லாக எதிர்க்கட்சாவது யார் வருங்கிறதான் போட்டி இருக்க போகுது. அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும். ஒற்றுமையாக இருந்ததுன்னா, ஒற்றுமையாக இருந்து தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா 40% வந்தாலும் ஆட்சி அமைச்சிடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை. 60 வர்றது வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் கலைஞருக்கு அண்ணா எம்ஜிஆரோட போச்சு. 40-45 ஆட்சி அமைச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே போலிங் பார்த்தீங்கன்னா 60% மேலே தாண்டாது. 100% வாக்காளர் வராது. 55, 60 இது உள்ளதான் ஓடும். அதில் உங்களுக்கு 40% எடுத்தீங்கன்னா ஜெயிச்ச மாதிரி. இந்த கால்குலேஷன் எப்பவுமே தேர்தல் வந்து எண்ணிக்கை தான், கொள்கை பொல்லங்க அது இது எல்லாம் கிடையாது. நம்பர்ஸ் கேம் தான் எலெக்ஷன். ஸோ இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒற்றுமையாக இருந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்ல கேண்டிடேட்டை போட்டு கேம்பெயின் நல்ல ஒரு சூடு பிடிச்சி அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் உள்ளே இறக்கி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க முடியும். அது டெல்லி என்ன ஃபீல் பண்ணுது, அந்த கூட்டணி லாபத்தை நீங்கள் இழக்கிறீங்களே, அந்த அட்வான்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் தமிழக பாஜக தலைவர்களை திட்டமாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஏதாவது சுயமாக முடிவெடுக்க விட்றீங்களா? அவங்கள பேச விட்றீங்களா? டெல்லியில் சண்டை போட்டு போகிறீங்க, குழப்பத்தை உண்டாக்கிட்டு போகிறீங்க, கேட்கறது இல்லை. கோஷ்டி பூசல்ன்றீங்க, நீங்களே கோஷ்டி வளர்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் இவங்கள மட்டும் சொல்லி என்ன, நயினாரை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நயினார் என்ன பண்ணார்? இந்த பக்கம் தலையாட்டுறா, அந்த பக்கம் தலையாட்டுறாரு, வேறு வழி இல்லை. சரி, நீங்கள் எல்லாருமே அண்ணாமலை மாதிரி எதிர்பார்க்க முடியாது. தட் கேன் பி ஒன்லி ஒன் அண்ணாமலை. எல்லா அண்ணாமலை ஆக முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாவுக்கு ஏற்ற பணியாரம் தான், அதுக்கேற்ற லெவலில் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ நான் தமிழக பாஜக தலைவர் திட்டமாட்டேன், அவங்க ஒன்றுமே பண்ணல. நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, போங்க, போய் சீமானை பேசுங்க, விஜய்கிட்ட பேசுங்க, சொல்லுங்கள், அவங்க போய் பண்ணுவாங்க. எச்ராஜாலாம் மூத்த அரசியல்வாதி, அவருக்கு நெகோசியேஷன்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் ஏன் தயங்குறாங்கன்னா டெல்லி என்ன நினச்சிக்குமோன்ற பயம். அந்த ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே. அண்ணாமலையோட அந்த பயம் இல்லை, டெலிவரி ஆகிடும் கேரக்டர். இவங்க அந்த மாதிரி இல்லை, இவங்க பயப்படுறாங்க. அந்த பயத்தை போக்க வேண்டியது டெல்லியோட கடமை. நிச்சயமா சார், அதுவும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.